மக்களே இன்றைக்கி நான் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் அம்மா பிறந்த ஊருக்கு. ஸோ அந்த ஊரில் தான் எங்கள் அக்காவையும் கட்டி கொடுத்தது. ஸோ அந்த ஊருக்காக வந்திருக்கேன். இங்கே போனாக்குள்ள சைல்டு மெமரிஸ்லாம் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அந்த மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைலாம் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வரவே மனசே வராது. அழுதுகிட்டே தான் வருவோம். ஆனால் இப்போ பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் அங்கே போகிறது இல்லை. எப்போயாவது டைம் கிடைக்கிறப்ப தான் போனது. ஸோ நாங்கள் போயிட்டு அப்புறம் மதியம் லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ நானும் எங்கள் அத்தாச்சியும் எங்கள் மாமா வீட்டில் சமைச்சிருந்தாங்க. சுட சுட சாதம், அப்புறம் நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் நெத்திலி மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வீட்டில் உள்ள பசும்பால் தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தயிர். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி சாப்பிட்டோம். அது கடற்கரை ஏரியா தான் எங்கள் மாமா ஊர். ஸோ அங்கே மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அங்கே எல்லா மீனுமே கொஞ்சம் இதாக வாங்கலாம். ஸோ அங்கெல்லாம் போனால் சீ ஃபுட் நல்லா சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஏரியா தான் அது. ஸோ நானே எங்கள் கசினும் சேர்ந்து மதியம் லஞ்ச் சேர்ந்து ஒன்றா தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. எங்கள் அத்தை சூப்பராக வச்சுருந்தாங்க அந்த மீன் குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம குழம்பு சாதம் சாப்பிட்றதுக்கும் ஃபைனலாக வெயில் வேறு ரொம்ப அருமையான வெயில். எனக்கு இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். எனக்கு ஒரு 2 மணி நேரம் கூட ஆகும். நம்ம வண்டி ஓட்டுறதை பொறுத்து இருக்குது. நான் பைக்கில் தான் போனேன். ஸோ அதுக்காக ஃபைனலாக தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே உள்ள ஜீவன்கள்லாம் பார்க்க போகிறேன். ஸோ இது பேர் எங்கள் அத்தாச்சி ஏதோ ஒரு பேர் சொன்னால் மகான்னு சொன்னால். ஸோ இந்த மாடு பேர் மகா. அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி பேர் நிதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் நாய். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா விளாடுவோம். நான் எங்கள் அத்தாச்சி எல்லோரும் சேர்ந்து விளையாடும் போது எங்கள் 2 மாமா வீடு வரிசையாக இருக்கும். அது எங்கள் அக்கா வீடு. ஸோ ஒரே லைன் தான் ஸ்ட்ரைட்டாக. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன வயசுலலாம் ரொம்ப மெமரிஃபுல்லான ஒரு மெமரியாக இருக்கும். இந்த இடத்துலலாம் விளையாடும்போது சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே தாய் மாமா வீட்டில் போய் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ என்னோடய 2 மாமா வீடும் அடுத்தடுத்து, அதுக்கு அங்கிட்டு உள்ள கடைசியாக உள்ளது எங்கள் அக்கா வீடு. இப்போ எங்கள் அக்கா கட்டி கொடுத்த வீடு. ஃபைனலாக நான் எங்கள் அத்தாச்சிலாம் பார்த்துட்டு ஃபைனலாக நான் எங்கள் மாமா வீட்டில் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் மீனாட்டில் டாட்டா பை. See you.